श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा कृते रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसधितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। ஜிதந்தே ஸ்தோத்திரம் அதில் ஆச்சாரியன் அனுகிரகம் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்தோம். 20 ஸ்லோகங்கள். அந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 14 ஸ்லோகங்களுக்கு ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமிட்டு அருளி செய்தார். அதை அனுபவித்து பிறகு 15லேருந்து 20 வரைக்கும் ஸ்ரீ புத்தங்கோட்டகம் ஊவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி அருளி செய்த வியாக்கியானம் ஆச்சாரியன் அனுகிரகம் சேவித்தோம். அடுத்தது 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரமே. அதுலேருந்து 6வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் வரைக்கும் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமின்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரராகவாரிய மகாதேசிகன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக மகாமகோபாத்தியாய் பெரிய மகான். அடியனுடைய பிதாமகர் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருந்தார் ஸ்ரீரங்கத்தில். ரொம்ப ஆச்சரியமான மகான். அவருடைய வியாக்கியானம் ரொம்ப எளிமையான ஆழமான அனுபவபூர்வமான வியாக்கியானங்கள். இந்த 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலிருந்து செந்தாமரை கண்ணா தேவரீருக்கு மங்களம் 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரம். பீதகவாடையும் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனியும் அமர்ந்த குணக்கடலே கருணாமூர்த்தியே, மகாபராதியான அடியேனை திருக்கண்களால் கட்டாட்சித்தருள வேண்டும். ஷேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாக தாய் தந்தையும் அடியேனுக்கு தேவரீர்தான். எந்த பிறவியிலும் தேவரீரை அடிபணிந்து உய்யுமாறு அருள் புரிய வேண்டும். அடியனை கைவிடக்கூடாது. ஷேமநல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய காமமுமாகிய தர்ம அர்த்த காமம் மோட்சம் ஆகிய 4லும் எனக்கு விருப்பமில்லை. தேவரீருக்கு அடியனாயிருப்பது நித்திய கைங்கரியம் செய்வது, அது ஒன்றையே விரும்புகிறேன். தேவரீர் வீற்றிருக்கும் சுத்த சத்துவமயமாய் நித்திய முக்த சேவியமாய் மாட மாளிகை முதலிய சகல சம்பத்துக்கள் நிறைந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை என்று அடியேன் கண்ணால் காண்பேன். கார்மேனி செங்கண்ணனான திவ்ய அவயவ சோபை பொருந்தியவனாய் ஸ்ரீகாந்தனாய் லாவண்ய சௌந்தரிய உடைய தேவரீருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை என்று சேவிப்பேன். தேவரீரின் திருக்கமல பாதம் எப்பொழுது என் சென்னிக்கு அணியாகும், என் தலைக்கு அணிகலனாகும். எப்பொழுது தேவரீர் விடுத்த திசை கருமம் திருத்துவேன் அடியேன். ஸ்ரீ வைகுண்டநாதனான தேவரீர் பல வியூக ரூபங்களை கொண்டு அடியார்கள் அடிப்பணிய அவதாரம் செய்கின்றீரே. மோட்சத்தில் சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் ஆகிய நிலைகளில் சாயுஜ்யத்தை அடியேன் விரும்புகிறேன், மற்றவற்றை விரும்ப மாட்டேன். மந்த்ராசனம் முதலான அடியேன் செய்துள்ள அஷ்டாங்க யஜனத்தில் மந்திர தந்திர பக்தி திரவிய ஏதாவது அதிலோபம் பற்பல உபச்சாரம் என்ற பேரில் பல அபச்சாரங்கள் செய்கிறேன். அவற்றை க்ஷமித்து அடியனை அடைக்கலம் கொண்டு அருள வேண்டும் என்று இஜ்யாராதனம் முடிந்த பிறகு ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேணும்னு இதுக்கு சங்கிரகமாக தெரிவிக்கிறார் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. ஸ்ரீ லக்ஷ்மி துரகாஸ்ய லாஸ்ய விபவஸ்தானாயிதாஸ்யாம்புஜ ஸ்ரீ ஸ்ரீவாச யதீந்திர திவ்ய கருணா சத்வீக்ஷணை காஸ்பதம் ஸ்ரீமத் வீர ரகுத்தமம் குணகணை சத்வித்யாப்யுன்னதம் நித்யம் ஸ்ரேயசி தீட்சிதம் நதஜனே பக்தியா நதோகம் பஜே அப்படின்னு ஸ்ரீ வீரராகவாரிய மகாதேசிகன் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமியோட தனியர். சுவாமியோடைய அவதார வைபவம் அத்தியாச்சரியமான வைபவம். அதை அவருடைய சரித்திரத்தை, திவ்ய சரித்திரத்தை நம்ம ஸ்மரிக்கிறதே பெரிய விஷயம். சுவாமி திரு அவதாரம் செய்தது விகாரி வருஷம் மாசி அவிட்ட நட்சத்திரம் 1900. சுவாமியின் மாதாமகர் ஸ்ரீ யக்ஞஜி தீட்சிதர் பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்து வந்தவர். கோயில் வங்கீபுரம் வம்சம். இந்த வம்சத்தினரின் பெயர் கோயில் சப்தம் என்று வழங்குவதற்கு காரணம், இந்த குலத்தினர் சப்த சாஸ்திரம் எனப்படும் வியாக்கரண சாஸ்திரத்தில் தேர்ந்தவர்கள். பரம்பரையாக பல யஜ்ஞங்கள் செய்து வந்தவர்கள்.
தீட்சிதர் என்று அழைக்கப்பட்டவர்கள். அதனால் ஸ்ரீ யக்ஞஜி தீட்சிதர், ஸ்ரீ யக்ஞ தீட்சிதர், களத்தூர் ஸ்ரீமத் ஐஷிங்கர் 35வது பட்டம், பூர்வாசிரம சகோதரரின் திருக்குமாரர் ஸ்ரீ யக்ஞஜி. இவருடைய மாதாமகர். இந்த குலத்தில் அவதரித்து பின் யதீஸ்வரரானவர் ஸ்ரீ கோழியாலம் சுவாமி கூட. இந்த வம்சத்தில் வாஜபேயர் ராமானுஜ தீட்சிதர்னு ஒருத்தர். முன்னோர் தேவப்பெருமாளுக்கு கன்னியாகாதானம் 5 நாள் விவாகம் பண்ணி மாமனாரானார். பாஷ்யகாரர் திருவேங்கடவனுக்கு ஆனா போலே திருத்தேர் உற்சவத்தன்று அந்நிகழ்ச்சி ஞாபகப்படுத்தி வருகிறது. இன்றும் ஸ்ரீ யக்ஞ தீட்சிதரின் ஆசிரயணம் காலக்ஷேபம் எல்லாம் அத்திப்பட்டு ஸ்ரீ ஐஷிங்கரிடம் 34வது பட்டம். வடக்கே கத்வால் சம்ஸ்தானத்தில் ராஜ மரியாதைகள் பெற்று ஸ்ரீகாரியமாக பணியாற்றி வந்தவர் இவர் ஸ்ரீ யக்ஞ தீட்சிதர். இத்தகைய ஸ்ரீ யக்ஞ தீட்சிதர் திருக்குமாரத்தி மதுராந்தக க்ஷேத்திரத்தில் சலக்ஷண வேத வித்வானாக விளங்கிய ஈச்சம்பாடி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியை மணந்தார். இந்த வம்சம் ஈசாண்டான் என்ற மகாச்சாரியரை கூடஸ்தராக கொண்டது. ஈசாண்டான் ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு தாபனீய உபனிஷத்தையும் ஸ்ரீ நிருசிம்ம மந்திரத்தையும் உபதேசித்த பெருமை உடையவர். அவர் அருளிய ஸ்ரீசுக்தி பெருமை அதனுடைய ஒரு பகுதி சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் மேற்கோளாக கையுண்டாளா பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தில். மேலும் ஈசாண்டான் திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு புரோகித கைங்கரியம் செய்து வாழ்ந்தவர். மேலும் முதல் குச்சுற்றிலுள்ள ஹேமகூப்பம், அழகப்பிரான் கிணறு, தீர்த்தம் சமர்ப்பித்தவர் இந்த ஈசாண்டான். ஈசாண்டான் ஸ்ரீ ஆளவந்தாருடைய சிஷ்யர். அடுத்து அவர் வம்சத்தினர் ஈச்சம்பாடி ஆச்சான் என்ற ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஸ்ரீ பாஷ்யக்காரரிடத்திலே சந்நியாசம் பெற்று 74 சிம்மாசனாதிபதிகளில் பிரசித்தராய் விளங்கினவர். பிற்காலத்தில் ஸ்ரீ பிரம்மதந்திர சுவாமி வம்சத்திலே தோன்றி சுவாமி தேசிகனை ஆசிரயித்து ஸ்ரீ பரகால மடத்திற்கு மூலபுருஷரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோத்திரம் கௌண்டின்ய கோத்திரம், வசிஷ்டருடைய சம்பந்தமுடையது. இப்படிப்பட்ட பெருமை பெற்ற திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தினர் மதுராந்தகத்திலே ஏரிகாத்த ராமன் சந்நிதியில் முதல் தீர்த்த மரியாதை பெற்று திகழ்கிறார்கள். அந்த ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமிக்கு திருக்குமாரராக அவதரித்தவர் நம் சுவாமி ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. ஸ்ரீ மதுராந்தக க்ஷேத்திரம் துவயம் விளைந்த திருப்பதி என்று போற்றப்படுவது. ஸ்ரீ கருணாகர பெருமான் கோவில் கொண்டு ஜலவசதி வைதிக ஸ்ரீ எல்லாம் சிறக்க இந்த கலிகாலத்தில் கூட ஒரு பாஹ்யனுக்கு தன் திருவுருவை காட்டி தந்த கருணா காக்குஸ்தன் ராமன். ஏரிகாத்த ராமன் என்ற திருநாமமேந்தி சேவை சாதிக்கிற இடம். அது இல்லாமல் பரமைகாந்திகளான பெரியோர்கள் பஞ்சகால பராயணர்களாக பஞ்ச மகா யஜ்ஞசீலர்களாக இன்றும் எழுந்தருளிருக்கும்படியான தேசம் இந்த மதுராந்தக க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் தான் ஸ்ரீ பாஷ்யகாரர் பெரிய நம்பிகளத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் செய்யப்பட்டது. அந்த குறிப்பிட்ட இடம் அங்கு ஸ்ரீ பாஷ்யகாரர் கிரகஸ்த கோலத்தில் சேவை சாதிப்பது, அந்த வைபவம் இன்னும் வருஷா வருஷம் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி ஆச்சாரிகளுக்கு உகந்த ஸ்தான விசேஷம் பெற்ற நகரம். அதில் நம் சுவாமி இளமை பருவத்தை தக்க முறையில் கழித்தார். தென் சுவாமி அக்காலத்தில் நியமமாக இருந்தபடி உபநயனமானவுடன் தன் பெரிய தகப்பனார் ஸ்ரீ கண்டாவதாரிய மகாதேசிகன் என்கிற ஆச்சாரியரிடம் பஞ்சசம்ஸ்காரம் செய்ய பெற்றிருந்தார். பின்பு அந்த க்ஷேத்திரத்திலேயே எழுந்தருளியிருந்து தர்க்கம் போன்ற சாமானிய சாஸ்திரங்களையும் வேதாந்த சாஸ்திரம் என்கிற ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களையும் உச்சித அதிகாரிகளுக்கு போதித்து வாழ்ந்து வந்த கருடபுரம் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய சுவாமியிடம் சேர்ந்து அவரையே ஆச்சாரியனாக கொண்டார். இந்த சுவாமி திரிவேந்திரபுரத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனிடம் ஆசிரயித்து கிரந்த சதுஷ்டமும் காலக்ஷேபம் பண்ணியவர் இந்த கருடபுரம் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய சுவாமி. இவரும் திருமலை ஈச்சம்பாடி வம்சம். இவர்தான் பின்பு சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ கருடபுரம் சுவாமி என்று போற்றப்பட்டவர். இந்த சுவாமி பற்றிய வியாசம் ஓர் வைராக்கிய நிதி என்று தனியே பிரசுரமாகி உள்ளது. அதுக்கப்புறம் நம் சுவாமி மதுராந்தகம் சுவாமி இந்த அளவுக்கு பயிற்சி பெற்ற பின் இல்லறமேற்பது இயல்பான கடமை. திருவேந்திரபுரத்தில் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி ரங்காச்சாரியார் என்ற சிஷ்டர் வைதீகராயும் கௌரவமானது ஒரு லௌகிக உத்தியோகத்தில் இருந்தாலும் உபயுக்தமான சாஸ்திர பயிற்சியுடன் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தார். அவர் திரிவேந்திபுரம் சுவாமி திருவடி. அவர் ஒப்பிலியப்பன் சந்நிதி வங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியின் திருத்தங்கை செங்கமலத்தம்மாளின் புருஷர்
ஸ்ரீ நவநீதம் சுவாமி ஸ்ரீ கருடபுரம் சுவாமியுடன் சேர்ந்து திரிவேந்திபுரம் சுவாமியிடம் காலக்ஷேபம் செய்தார். அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய முன்பின்னாக ஸ்ரீ திரிவேந்திபுரம் சுவாமியிடம் காலக்ஷேபம் செய்தவர்கள். அப்படி ஸ்ரீ கருடபுரம் சுவாமி கிரகஸ்தராக ஸ்ரீ ஷேட்லூர் நிருசிம்மாச்சாரியார் மிக பிரசித்தியுடன் உபன்யாசம், ஸ்ரீ தேசிக கிரந்த பிரசுரம் எல்லாம் செய்து மகா மகோபாத்தியாய என்ற விருது பெற்று சென்னை போன்ற மாநகரங்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தேசிக பக்தி ஊட்டினவர். அவரிடம் ஸ்ரீ ஈகை சங்கரபுரம் ராமானுஜ தாத்தாச்சார், ஸ்ரீ நவநீதம் சுவாமி போன்றவர், ஸ்ரீ நவநீதம் சுவாமி சதீர்த்தரான ஸ்ரீ கருடபுரம் சுவாமியின் முக்கிய சிஷ்யராகவும் ஆச்சாரிய சேவை செய்து கொண்டு மேதாவியாய் விளங்கிய நம் சுவாமியை, நம் மதுராந்தகம் சுவாமியை தன் மருவாளுக்கு, அதாவது ஸ்ரீ ரங்காச்சாரியார் குமாரத்துக்கு ஏற்ற வரனாக தேர்ந்தெடுத்து விவாக மங்கள வைபவம் திருவேந்திபுரத்திலேயே மிகச் சிறப்பான வைதிக ரீதியில் நடப்பித்தார். நம் சுவாமியின் ஆத்மகுண சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம். தன் வேட்டகத்து மாத்துலர், அதாவது பொன்னாத்து மாமா என்ற ரீதியில் பழகாமல் தன் சொந்த மாத்துலர் பால் காட்டும் வினயமும் பரிவும் பிரதிபத்தியும் கொண்டு அடிக்கடி பேச்சிலும் எழுத்திலும் ஸ்ரீ நவநீதம் சுவாமியை பிரமாணமாக சொல்லும்படி இருப்பாராம். பல சந்தர்ப்பங்களில் அறிந்தபடியால் இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன். சுவாமி கல்லூரியில் சேர்ந்து படித்தது அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ஸ்வச்சந்தம் சுவாமி திருவையாறு அரசர் கல்லூரியில் தர்க்க உபாத்தியாயராக சேரும்படி ஆயிற்று. அவரிடம் பஞ்சவாதம் முன்பே கற்றுவிட்டதனாலும் சென்னை பல்கலைக்கழக விதிகளின்படி சிரோமணி பட்டம் பெற்ற 4 ஆண்டுகள் கிரமமாக பாடசாலையில் படித்தாக வேண்டும் என்பதால் சுவாமி தர்க்க ஆச்சாரியருடன் திருவையாறு சேர்ந்து அரசர் கல்லூரியில் சேர்ந்தாராம். இப்படி ஆச்சரியமாக பல விஷயங்கள் கற்று பிறகு தர்க்க சிரோன்மணியாக தேர்ச்சி பெற்ற பின் திருவேந்திபுரத்தில் வாசம் தொடங்கினார். அங்கு இருந்த பாடசாலையில் சமஸ்கிருத ஆசிரிய பணி, தெய்வநாயகனையும் சுவாமி தேசிகனையும் மங்களாசாசனம் செய்யும் பாக்கியம் தன் ஆச்சாரியன் ஸ்ரீ கருடபுரம் சுவாமி அவருக்கு பிக்ஷை சாதிக்கும் பேறு எல்லாம் கிட்டியது. அப்பொழுதே ஸ்ரீ கோழியாளம் சுவாமி போன்றோரின் கிரந்தங்களை பதிப்பிக்க உதவி செய்தாராம் நம் சுவாமி. இப்படி சுமார் 25 ஆண்டுகள் இந்த பணி ஆற்றியது பல சிறந்த மாணவர்களை உண்டாக்கியது. ஏன்னா சில ஆண்டுகள் தஞ்சை மாவட்ட பாடசாலைகளில் சமஸ்கிருத பண்டிதராக பணியாற்றி 1928 ஆண்டு 28வது ஆண்டு திருவையாறு அரசர் கல்லூரியில் சேர்ந்து நியாயசாஸ்திர அத்தியாபகராக டீச்சராக நியமிக்கப்பட்டு சேர்ந்தார். அங்கு 25 ஆண்டுகள் இங்கு பணியாற்றியது பல சிறந்த மாணவர்களை உண்டாக்கியது. கல்லூரியின் தென்கரையில் புதாகிரஹாரம் என்ற பொருத்தமாக பெயர் கொண்ட சிறு கிராமத்தில் ஜாகை வைத்து கொண்டு வடகரையில் உள்ள கல்லூரியில் பணியாற்றுவது சுவாமியின் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு மிக உயர்ந்த சன்னிவேசமாயிருந்தது. இங்கு நீண்ட காலத்தில் சுவாமி உரிய சமயங்களில் மதுராந்தகம் எழுந்தருளி பெருமாள் கைங்கரியம் செய்து தமக்கே உரிய சந்ததி மரியாதைகளை பெற்று அனுபவித்தாராம். அத்திரைவர் ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் எந்த இடத்தில் நிலை கொள்வது? சிலர் சென்னை போன்ற நகரங்களுக்கு போனார், சிலர் காஞ்சிபுரத்துக்கு போனார். நம் சுவாமி மதுராந்தகம் போயிருக்கலாம். சொந்த இல்லம், உறவினர்கள், மரியாதை. ஆனாலும் காரணம் என்று ஒன்று சொல்ல ஒண்ணாதபடி நம் சுவாமி ஸ்ரீரங்க வாசத்தை உகந்து ஏற்றார். இப்போது நம் சுவாமியின் அப்போதைய சங்கல்பத்தை நினைத்து பார்க்கில் சுவாமி தேசிகனின் விபவத்தில் போல் பெரிய பெருமாள் சுவாமி மூலம் பல உன்னதமான சம்பிரதாய கைங்கரியங்களை நடத்திப்பிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து அவரை ஆகர்ஷித்து தன் திருவடிவாரத்தில் இருத்தி கொண்டான் என்று சொல்லவே அடுக்கும். ஏன்? சுவாமிக்கு உகந்த ஜலவசதி, சகிருதய சம்சர்க்கம், சுவாமியின் பாண்டித்யம் ஆகியவற்றை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய வாய்ப்புகள், சுஸ்ரூஷுக்கள் நிறைய அண்டி காலக்ஷேபம் செய்ய திரண்டது சுஸ்ரூஷுக்கள், சிஷ்யர்கள், யதீஸ்வரர்கள் பலர் இருந்தனர். பல காலமோ சில காலமோ நித்தியமாகவோ இங்கு எழுந்தருளிருப்பர் யதீஸ்வரர்கள். இப்படி இருப்பதால் சுவாமிக்கும் அந்த மகான்களுக்கும் பரம சந்துஷ்டி ஏற்பட வாய்ப்பு அமைந்துள்ள பல தேசிகன் சந்நிதிகள், உற்சவங்கள், சபைகள், சதஸ்ஸுக்கள் எல்லாவற்றையும் தன் அன்வயத்தால் அலங்கரித்தார். சுவாமி வேதாந்த தேசிக சித்தாந்த அபிவிருத்தி நீ சபா, ஸ்தோத்திர பாட கோஷ்டிகள், சுவாமி தேசிகனின் சப்தசதி உற்சவ கமிட்டி போன்ற பலவற்றிலும்
ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஆண்டவன் திருநாமத்தில் ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி நடத்தி வந்த வார்ஷிக ஸ்ரீபாஷ்ய சதஸை அலங்கரிப்பது, ஆத்தியக்ஷம் வகித்து நடத்துவது, பற்பல பல்திறப்பட்ட சம்பிரதாய நூல்களை இயற்றுவது, இப்படி நம் சுவாமி எத்தனை விதமான பலவிதமான திருவரங்க திருப்பதியை சோபிக்கச் செய்தார் என்று மனதில் நினைத்து பார்ப்பதே ஒரு இனிய அனுபவம். இன்னும் முன்ன இது மிகை என்று யாரும் கருதக்கூடாது. இப்படி பூர்வ பீடிகை போடுவது ஏன்? டாக்டர் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பல லௌகிகர் எந்த ஆச்சாரிய பரம்பரையை ஸ்வதகா ஒட்டினவர் என்ற வேற்றுமை இல்லாமல் ஸ்ரீரங்க வாசத்தை தேர்ந்தெடுப்பது வேறு எத்தனை காரணங்களால் இருந்தாலும் அதற்கு நம் சுவாமியிடம் காலக்ஷேபம் செய்ய வாய்ப்பு கிடைக்குமே என்ற கூடுதலான காரணத்தை சொல்லி மகிழ்வர்கள் அந்த காலத்தில். அதுவே அவர்கள் பதவி ஓய்வு பெற்றதும் ஸ்ரீரங்கத்தை வாசஸ்தலமாக ஏற்றதற்கு காரணம் நம் சுவாமி இங்கு இருந்தது. இது அதிவாதமே கிடையாது. சிறந்த பண்டிதராயிருப்பவர் பிரவச்சனத்தில் தக்க முறையில் சொல்லி சிஷ்யனுக்கு தெளிவு ஏற்படுத்துவது, அவ்வளவாக பிரகாசிக்காமல் போவதுண்டு. ஞானம் இருப்பதோடு அத்தியாத்ம சாஸ்திர போதனத்தில் ஒரு அசாதாரணமான சாதுரியம் நம் சுவாமி கட்டாட்சிக்காத சாஸ்திர சம்பிரதாய நூல்களே இல்லை என்று சொல்லும்படி எந்த கேள்வி எந்த ஆட்சேபம் வந்தாலும் அதிசீக்கிரமாக பிரமாணங்களுடன் விஷயத்தை நிர்வகிக்க வல்லவர் அவர். அதனால் எத்தனை வாத விவாத சந்தர்ப்பங்கள், எத்தனை பெரிய வித்வான்களுடன் தம் கட்சியை ஸ்தாபிக்க நம் சுவாமி பிரயோகிக்கும் மிருதுவான சொற்கள், வாதிடும் சைலி, இவை பேசும்போது உள்ள அந்த சுவாதுத்தன்மை, இனிமை, மார்த்தவம், இவற்றை கொண்டு மனோரஞ்சகமாகவும் எதிரியையே கவரக்கூடியதாகவும் இருக்கும். மதாந்தரஸ்தர் ஏதேனும் நூல் வெளியிட்டு அதில் நம் சாஸ்திர அடிப்படையில் ஆட்சேபிக்க இடமிருந்தால் நம் சுவாமி அவர்கள் நூல்களில் நல்ல பரிச்சயம் இருப்பதால் அவற்றையும் பிரமாணமாக காட்டி நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வல்லவர். சுவாமி அருளி செய்துள்ள கிரந்தங்களில் வியாக்கியாத்ரய பரித்ராணம், நியாய பரிசுத்தி தமிழில், கீதார்த்த சங்கிரகம் தமிழ் உரை, ஞாச திலகம் இன்னும் பல ஸ்தோத்திரங்களின் உரை, சாரதம நிஷ்கர்ஷம், நிகஷ சததூஷணி, சீரிய திருமடல், சம்ஸ்கிருத வியாக்கியானம், சம்பிரதாய சுதா, நம் சம்பிரதாயத்திற்கு ஆதாரபூர்வமான விளக்கம் தமிழில், கைவல்ய விவேச்சனம், இதை தவிர பழைய காலத்தில் உத்தியான பத்திரிகை என்று ஸ்ரீ டி சுவாமி சம்பாதகராக நடத்திய பத்திரிகை, சஞ்சிகைகளில் நியதமாக வியாசம் எழுதினார். இப்படி ஆச்சரியமாக டாக்டர் வேதாந்த தேசிகன் இங்கே தெரிவிக்கிறார். அதுவும் பல விருதுகள் சுவாமிக்கு. சுவாமி இளமையிலேயே வேதாத்தியனத்தை பெருமளவுக்கு செய்திருந்தார். அந்த காலத்தில் பிரசித்தராயிருந்த ஸ்ரீ உவே அத்தி அனந்தாச்சாரிய சுவாமி, கிடம்பி ரங்காச்சாரிய சுவாமி இவர்களிடம் வாய்ப்பு கிடைத்தது. அதே போல ஸ்ரீ உவே சிறுவலூர் வரதாச்சாரிய சுவாமியிடம் அருளிச்செயலும் அதிகரித்தாயிற்று. இவையெல்லாம் சுவாமியோட பிரவச்சன திறனுக்கு பெரிதும் உதவின. சாகித்ய சாஸ்திரத்தின் நிபுணர், கவிகள் இயற்றினால் லாளித்யம், பதஸ்வாரசத்துடன் அர்த்தஸ்வாரசத்துடன் விஞ்சி நிற்கும் சுவாமியோட கவிகள். புதுக்கோட்டை, திருவனந்தபுரம் போன்ற இடங்களில் ராஜ ஆதரவில் நடக்கும் சதஸ்களில் அத்தியட்சராகவே பல வருஷங்கள் இருந்த பெருமை சுவாமிக்கு உண்டு. ஸ்ரீமத் அகோபில மடத்தில் ஸ்ரீமத் ஐசிங்கர்கள் நடத்தி வரும் மாலோல வித்வத் சதஸுக்கு மிக முக்கியமான அணிகலன் நம் சுவாமி. 42, 43, 44 பட்ட ஸ்ரீமத் ஐசிங்கர் மூவரும் பெரிதும் மதித்து நம் சுவாமி அன்வயிப்பதை மிக ஆதரத்துடன் கோரி எழுந்தருள்வதற்கு நிறைய உற்சாகம் தருவர். சுவாமியும் சதஸின் முழு காலமும் எழுந்தருளிருந்து தம் வாதங்களால் ரஞ்சிப்பித்து சபைக்கு சோபை தருவார். அதே போல ஸ்ரீ பாதுகா விகார சதஸ்களிலும் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுக்கு நம் சுவாமியிடம் இருந்த பெருமதிப்பு, பிரீத்தி இவை சொல்ல தரமென்று. மற்றும் மன்னார்குடி சதஸில் சுவாமியின் அன்வயம் நியதம். ஸ்ரீ பரகாலமடம் சதஸிலும் நியதமாக எழுந்தருள்வதுண்டு. நம் சுவாமி விருதுகளை பட்டியல் போடுவது என்று பொருளற்றது. ஏன்னா விருது வந்து சேர்ந்தால் ஒருவருக்கு பெருமை, ஆனால் நம் சுவாமிக்கு விருதுக்குத்தான் பெருமை. இப்படி பல விருதுகள். பாரத ஜனாதிபதியின் உயர் விருது, சம்ஸ்கிருத பாஷா பிராவீண்யத்திற்காக வருஷா வருஷம் கடும் தேர்வுக்கு பின் பொறுக்கி வழங்குவார்களே, அதில் அந்த விருது 1980 வழங்கப்பட்டது. இவையெல்லாம் தவிர இன்னொரு பணி சுவாமியோடு இணைந்தது. திருச்சியில் பிரபல வக்கீலாக இருந்த ஸ்ரீ அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி மகாவித்வான், மதத்ரய சாராஸ்வாதி என்று புகழ் பெற்றவர். ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடம் 42 வருஷங்கள் திருவடியின் கீழ் அமர்ந்து பயின்றவர். அவர் ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆராதன தினத்தை ஒட்டி ஒரு வார்ஷிக சதஸ் நடத்தி வந்தது நம் சுவாமி ஸ்ரீரங்கம் எழுந்தருளிய பின் நம் சுவாமியின் பொறுப்பாயிற்று. அதுவும் ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி பரமபதித்ததன் ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தில் இது சுவாமிக்கு ஒரு முக்கிய கடமையாயிற்று.
சுவாமி உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று ஸ்ரீரங்கம் எழுந்தருளியும் பல மாதங்கள் அப்போதிருந்த ஸ்ரீ வெண்ணாத்தங்கரை ஆண்டவன் நியமனப்படி ஆசிரமத்திலேயே தேவிகளுடன் எழுந்தருளி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு பிட்சை சாதிக்கும்படியான பேர் பெற்றார். அந்த பேரும் பெற்றார். அந்த காலங்களில் ஸ்ரீ கோழியாளம் சுவாமிக்கு மகா வித்வான்களான ஸ்ரீ பையம்பாடி ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி, ஸ்ரீ கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சாரிய சுவாமி, ஏன் அதே போல் அடியோங்கள் குடிசையிலே சுவாமி தெரிவிக்கிறார். டாக்டர் BN வேதாந்த தேசிகன், அடியோங்கள் குடிசையிலே அடியேன் பிதாமகர் ஸ்ரீ நவநீதம் சுவாமி பல யதீஸ்வரர்களுக்கு செய்ததும் நினைவில் கொண்டால் நம் சுவாமியின் இயல்புக்கேற்ற பெருமையை தெளியக்கூடும். நம் சுவாமி ஸ்ரீ விண்ணாத்தங்கரை ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்திலேயே பரம சுகிருத்து வேறு நண்பர். அப்படி ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே ஆகிவிட்டார் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. ஸ்ரீ திருக்குடந்தை ஆண்டவன் தொடங்கி நடத்தி வரும் ஸ்ரீ பாதுகா வித்யாலயத்தில் சாஸ்திர அத்தியாபகர் என பல வருஷங்கள் தொண்டு செய்தார். அந்த தளர்ந்த வயசிலும் யுவா போலே ஆத்துக்கும் வரச் செய்து பாடம் நடத்தும்படி இருக்கும். மாணவர்களிடம் இவ்வளவு பரிவு காட்டும் ஆசிரியர்களை இனியும் காணக்கூடுமோ என்று ஏக்கம் உண்டாகும். விடலை பருவத்தில் சிறு விஷமங்கள் செய்த ஓரிரு பையன்கள் தண்டிக்கப்பட்டனர் சுவாமியார். உணவு வழங்குவதில்லை என்று சுவாமி பரிந்து சென்று அது தகாது என்று வாதாடி இடையில் தம் திருமாளிகையில் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த ஏழை மாணாக்கர்களுக்கு தாய் போலும் தந்தை போலும் நடந்து கொண்டார். அத்தகைய சம்பவங்கள் பல. இவற்றை படிக்கும்போது நாம் மறக்காமல் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சுவாமி அப்படி ஒன்றும் தனிகர் அல்லர், பணக்காரர் அல்லர் என்பது. இவையெல்லாம் சரி, அனுஷ்டானத்தில் ஒரு குறைபாடு கூடாது. பிரதிதினமும் வட திருக்காவேரியில் கொள்ளிடத்தில் நிமஜ்ஜன ஸ்நானம், நியதமாக அனுஷ்டானம், ஆச்சமனம், அர்க்கியப்பிரதானம், ஜபம் எல்லாவற்றிலும் மிகுந்த கவலை, கருத்து, அனவதானமின்மை எல்லாம். பஞ்சகால பராயணம், காலக்ஷேபாதிகள் அனுஷ்டானங்களுக்கு குந்தகம் இல்லாமல் அதே போல உச்சித காலங்களில் பெரிய பெருமாளை சேவித்து அனுபவிப்பது. அருளிச் செயலில் ஆழங்கால் பட்டவரானதால் அர்ச்சானுபவம் சுவாவமாகவே வாய்ந்தது சுவாமிக்கு. இப்படி சுவாமியுடன் ஒரு தடவை பழகியவனாக இருக்கலாம், சின்ன பையனாகவும் இருக்கலாம், எங்கோ பல ஆண்டுகள் கழித்து பார்க்க நேரிட்டாலும் நாம் சிறிது சங்கோஷப்பட்டால் கூட சுவாமி கர்வம் இல்லாமல் தானே கிட்ட வந்து பூர்வ பாஷையாய் நன்னார்க்கியா என்று விசாரிப்பார். அது அவரை போன்ற மகா மேதைகளிடத்தில் காண்பது அரிது. சுவாமியின் ஆத்மகுண சிறப்பு வர்ணனைக்கு இடம் தராது, நேரில் அனுபவிக்கணும். சௌலபிய சௌஷீல்யம் இவை மகா பிரசித்தம். வாக்கியார்த்த சதஸ்களில் இளம் வித்வான்கள் பெரிய வித்வான்களின் சாநித்தியத்தால் சிறிது கூசி தயங்கி நாம் தவித்தால் அவர்கள் உதவிக்கு சுவாமி இறங்கி விடுவார். விஷயத்தை எடுத்து கொடுத்து அவர்களை இளம் வித்வான்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் சொன்னதற்கு மேல் தான் கூட்டி பூரணம் செய்து அதை அவர்கள் சொன்னதாகவே ஸ்தாபித்து உபசரிப்பார். அதே போல் முன்னுக்கு வரும் யுவாக்களை தானே அழைத்து போய் அறிமுகப்படுத்தி வைத்து ஆதரித்து உற்சாகப்படுத்துவார். சாஸ்திர அபியாசம் மட்டுமா செய்தார், பாலகர்களுக்கு திவ்ய பிரபந்தம், ஸ்தோத்திர பாடம், சந்தை சொல்லி வைப்பதிலும் கருத்து காட்டுவார். அன்றும் இன்றும் தென்னாச்சாரிய வித்வான்களுக்கும் தேசிக சம்பிரதாய வித்வான்களுக்கும் அபிப்பிராய பேதம் இருந்தாலும் நம் சுவாமி ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமியுடன் அவர் சேர்ந்து அவர்களுடன் நட்பாக இருப்பார். சுவாமிக்கு தன் திருவுள்ளத்தில் ஒரு தப்பான விஷயத்தை விட்டு வைக்க முடியாது, திருத்த முயல்வோன் என்று ஆரம்பிப்பார். இவ்வளவு சொல்வதால் அவர் இத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட குணத்தை சொல்ல வேண்டும். தவறு செய்தால் ஆச்சார அனுஷ்டானங்களில் குறை கண்ட போது கூசாது சொல்லி திருத்துவார். ஸ்காலித்யே சாசிதாரம் என்று சுவாமி தேசிகன் எடுத்த ஆச்சாரிய தகுதி அது. பெருமாளை பற்றி கூறுகையில் தண்டதரத்துவத்தை கருணா காரியமாக நிர்வகிப்பார் போல ஸ்காலித்யே சாசிதிருத்துவம் என்பதை கூட ஒரு அருங்குண விசேஷம். திருமேனி தளர்ந்த நிலையில் 83 சம்வத்சரம் ஆன போது கூட வைத்தியர்கள் விதிக்கும் கட்டுப்பாடுகள் நம் திருவுள்ளத்திற்கு உகப்பாகாத காரணத்தால் மறுத்துவிட்டார். காவேரியில் போய் நீராட்டம் கண்டருள்வது, விடாது பாடம் நடத்துவது போன்றவற்றை அவரால் எப்படி நிறுத்த முடியும்? அவர் என்ன சமாதானம் சொன்னார் தெரியுமா? காவேரிக்கு போகக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது, காலட்சேபத்தை நிறுத்தணும், அப்போ தான் உயிர் பிழைக்கும். அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு பொருள் ஏது? ஸ்ரீ பாஷ்யகாரர் நோவுபட்டிருந்த போதும் எழுந்து நின்று அர்க்கிய பிரதானம் பண்ணினார் என்று சுவாமி தேசிகன் சொல்லி அருளி லோக சங்கிரகம் என்ற சூஷ்ம விஷயத்தை சுட்டி காட்டுவார். நம் சுவாமியும் அதே தர்மத்தை கடைப்பிடித்தார். ஆனால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லித் தருவது என்று வரும்போது வேறு ஒரு பாவம். திருமேனி சிரமப்படக்கூடாதுன்னு ஒரு பையன் நினைத்து இன்று சிரமமாயிருந்தால் பாடம் வேண்டாமே என்று விண்ணப்பித்தால் சுவாமி சாதிப்பார். உங்களுக்கு சிரமமானால் வேண்டாம்,
பாடம் சொல்லாமல் இருந்தால்தான் எனக்கு சிரமம் என்று கூறுவாராம். அவர் அவதார நிகமனம் அன்று அத்தியன உற்சவ சாத்துமுறை நாள் திருமேனியில் தோற்ற வாட்டம் ஏதுமில்லாமல் சுகமாக பரமபதம் ஏறினார். துக்கம் நமக்குத்தான். நித்தியசூரிகளும் முக்தர்களும் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், இவர் வைகுந்தம் புகுவது நம்பாக்கியம் என்று கழித்து வரவேற்றிருப்பார். சுவாமிக்கு நமக்கு பிரபன்னருக்கு முக்திக்கு கால நியமம் இல்லை என்றாலும் அன்று சுவாமியை தன்னுடைய ஜோதிக்கு அழைத்து கொண்ட பெருமாள் நமக்கு சூச்சிப்பது என்ன, ஆழ்வார் போலே இவரும் நமக்கு பிரியதமர் என்று. சுவாமிக்கு புத்திரர் கிடையாது. மூத்த தௌஹித்ரர் ஸ்ரீ கண்ணன் என்கிற நாவல்பாக்கம் யஜ்யம் சுவாமி ஹைதராபாத்தில் உத்தியோகம் செய்து அவர் ஏதோ கணிதவியல் மாநாட்டிற்காக சென்னை சென்றிருந்தாராம். அந்த சமயத்தில் சென்னையில் தங்கி பின் ஸ்ரீரங்கம் போவதாக சங்கல்பம். ஆனால் ஏனோ சென்னையில் தங்காமல் நேராக ஸ்ரீரங்கம் வந்துவிட்டார். ஆகவே சென்னையிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இறங்கின உடனே அவருக்கு செய்தி கிடைத்தது. இதுவும் பகவத் அனுகிரகம் என்றே சொல்ல வேண்டும். அவருக்கே தெரியாமல் அவர் ஸ்ரீரங்கத்திற்கு நேராக எழுந்தருளினார். அதிக தாமசமாகாமல் நம் சுவாமிக்கு தகுந்த கிரமத்தில் பிரம்மமேத சம்ஸ்காரம் நடந்து வேத வித்துக்களும் வித்வான்களும் ரங்க பக்தர்களும் புதிய படித்துறை பூமிக்கு பாவனத்துவம் தந்தனர். ருத்ர பூமி புண்ணிய பூமி ஆயிற்று. தௌகித்ரர்கள் ஜேஷ்டரான நாவல்பாக்கம் ஸ்ரீ யஜ்ஞம் சுவாமி அதை செய்து கிருதார்த்தரானார். நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி இப்போ கூட அதை நினைத்து சுவாமியை பற்றி அழகாக பல உபன்யாசங்கள் செய்திருக்கிறார். சுவாமியோட வைபவமே வைபவம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. சுவாமியோட வியாக்கியானம் நாளையிலிருந்து அனுபவிக்கலாம்.